அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோடாது. இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை மறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார். பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இந்த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது ஒரு வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் இப்படின்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்குது. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன் அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன் அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம்.
2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார். எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார். புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் நான் கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் அரசுகள்லாம் கவுந்து ஊதுருது இந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மார்கழி மாதம் டிசம்பர் 2nd பார்ட்டு, ஜனவரி 1st பார்ட்டு, இந்த மாதத்தில் ராசி பலன் பார்க்கும்போது கடகம் சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்டில் வீட்டில் இருக்கிறதே கிடையாது. சொல்லிக்கணும் கடகராசின்னு. அது ராஜகிரகம். அதனால் அந்த ஒரு மரியாதை சந்திரன் மெயின் ஆச்சு. சாத்விகமாக இயங்கக்கூடியவர். கோபதாப உணர்ச்சிகள்லாம் வரவே வராது. சாத்விகமான சந்தோஷமான உணர்வுகள் கொடுத்து அதை வச்சே கவுத்து விட்டுருவார் பகவான். பவுல் ப்ளே பண்ணிவிடுவார். அதுதான் அதனுடைய ஃபாலோயர் தான் இந்த புதன் பையன். இந்த புதன் பகவானே தான். எப்போதுமே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு டைப் சூரியன் மாச கிரகம் தான். அதனால் சூரியன் மாறிண்டே இருப்பார். அப்படி தான் அர்த்தம். 11 ஆதித்தர் 12 ஆதித்தரில் 11 மாறிண்டே இருப்பாங்க. அவள் கால பிரகாரம் நம்ம கால பிரகாரம் இல்லை மாறுறது. இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரன் வச்சு தான் நம்ம ராசிகள்லாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய மாறுதலுக்கு கூடணும். மாறுதல்கள் நிறைய இருந்தே இருக்கணும். இல்லை அப்படியே கைகாலாட்டி அப்படியே வளர்ந்து அப்படியே மேலே போகிறதுக்கு பூமியில் பிறக்கிறது. அந்த சங்கதிகளில் நிறைய அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரசனைகள். அதெல்லாம் வரும்போது நம்ம சரீரம் கொடுத்து இதுவரை அனுபவிக்கிறது. அதெல்லாம் அந்த இதை சந்திரன் தான் டீலிங், மனசு காரணம். அப்படி சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குரு, அடுத்தது பூசம் சனி. சிறப்பாக திருப்தியாக செயல்படுறதுக்கு, ஆரோக்கியமான சிறப்பாக செயல்படுறதுக்கு வேணும் வன்மை உடம்புக்கு. அடுத்தது புதனுடைய ஆயில்யம், விஷபத்தனம் பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏதோ பண்ணிட்டு போகிறான் போ, ஏதோ பண்ணிட்டு போகிறான் போ, கெடுத்தேன்னு போனால் போ, சம்பாதிச்சிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு ஒரு அசமத்தமாக வந்துடும். ராஜ ஒரு இது வராது. எப்படி பண்ணுவான், எவ்வளோ முட்டாளாக்கப்படுறோன்னு சொல்லிட்டு ரோஷம் வரணும். அந்த ரோஷத்துக்கு தான் ஆயில்யம். சத்தம் பண்ணாமல் உட்காந்து சைலண்ட்டாக பிடிச்சி செயல்படக்கூடியவர். அந்த மாதிரி உணர்வுகளை கொடுக்கும் ஆயில்யம். இப்படி நிறைய இருக்குது. சந்திரன் நல்ல பெரிய அளவாக வச்சுருக்கான். உழைப்புக்கு சனி, பலத்துக்கு குரு, போராடி ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆயில்யம். அது பாம்பு நட்சத்திரம். அதனால் சந்திரனுக்கு பாம்பு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அது கதை முடிஞ்சிடும். அது விஷமம் பண்ணோன்னா சந்திரன் அது கதையை முடிச்சிடுவார். அதுதான் பயம் வந்துருக்கு. அதனால் இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரனோடு சம்மந்தப்பட்ட அஷ்டமத்தில் சனி இருக்கார். சனிக்கு 6ஆம் வீடு இது. கும்பத்துக்கு 6ஆம் வீடு, கடகத்துக்கு 8ஆம் வீடு. கடகத்துக்கு 8ஆம் வீடுன்னா அஷ்டம சனி நடக்குது. என்ன வேணால் பண்ணுவான்னு நினச்சிருந்தீங்களா? ராகு உட்காந்துருக்கான் கூடயே. ராகு உட்காந்துருக்கல. இப்போ தான் பாம்பு பற்றி சொன்னேன், ஆயில்யம் சொன்னது. அதனால் சர்ப்பங்களோட கணீஸ்வரர் அந்த குருவை தரைக்கு மேலே வச்சு அங்கேருந்து பார்க்க வைக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் குரு இவங்க அத்தனை பேர் மெதுவாக தனுசில் வந்தாச்சுன்னா அதுக்கு நேர 7ஆம் வீடு மிதுனம், அயனசயன போகஸ்தானம். நல்லா பிரமாதமாக நடக்கும். எப்போதும் நிதானம் வேணும்.
ஒரு படபடப்பு, வேகம், தாபம், சூபம், ஆத்திரம், அக்ரோஷம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. பயன்படுத்தணும், சூட்சும புத்தி பயன்படுத்தணும், ராஜதந்திரத்தில் எஃபெக்டிவாக இருக்கணும். அரசாங்கம் தான் ராஜதந்திரம் நம்ம கூட உண்டு. இல்லைன்னா நமக்கு குடும்பம் விருத்தி வராது. ஆலமரமாக தழைக்கணும்னா எங்கே ஒன்று கூட வர மாட்டேங்குது. நம்மாழ்வார் புளியம்மா மாதிரி காய்க்காத பூக்காத ஒரு மரமாகிறதுக்கு மாதிரி புளிய மரம் மாதிரி ஏதோ 1-2 கல்யாணம் பண்ணிக்குது. காலந்தாந்து கல்யாணம், 1-2 பெற்று, அது எப்படி எதிர்பார்ப்புகளோட கல்யாணம், இப்படிலாம் நடக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது குடும்பத்தில் விருத்தி அது அங்கங்கே இருப்பாங்க. உறவுக்காரர்கள் நல்லது பொழுது கூப்பிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் இருந்து நல்லது பொழுது போகிறதுக்கு கை செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படி ஆகிடுது. விஷம்னா நிறைய கலைகள் இருக்கணும், நிறைய பூக்கணும், குழம்பு நன்னா இருக்கணும், பறவைகள் தங்கணும், கொள்கிறோம். அதான் விஷயங்கள் பேர். விஷம் மாதிரி தழைத்திருக்கிற ஃபேமிலி எல்லாமே ஒரு சவுக்க மரமாக நீட்டாக வளர்ந்து நீட்டாக அவ்வளோதான். அதனால் இன்னுமே தழைக்கக்கூடிய ஒரு காலம். சந்திரனுடைய தொடர்பு பாருங்கள், எப்படிலாம் இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்கக்கூடியதில் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் தொடர்பு கொள்வார். 2.5 நாள் தான் சந்திரன் ஒரு வீட்டில் இருப்பான். விறுவிறு வந்துடுவார். கவலையே அவர் தான் ராசியை கொடுக்கணும். அதனால் விறுவிறுப்பாக விடுவார். இப்போ இவர் யார் பார்க்குறதுன்னா, இவரை கவனிக்கிறது சனீஸ்வரன் கவனிக்கணும், குடும்பஸ்தார்ந்து சூரியன் கவனிக்கணும். சூரியன் கவனிப்பாரா? அதுதான் வேடிக்கை. கவனிக்கிறாரு பாருங்கள். இந்தாட்டி ஒவ்வொரு மாதம் சூரியன் போயிட்டு இருப்பார்ல, இந்த ஒவ்வொரு மாதம் சூரியன் இருக்கும்போது தனுசில் வந்தார். 6ஆம் வீடாச்சு. 6ஆம் வீடு குரு தான். நீ கடன் வாங்கியா சம்பாதிச்சா நிறைய பண்ணி எனக்கு லாபத்தை கூட சௌக்கியமாக வை, நீ எனக்கு தெரியாது. எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே இவ்வளோ அப்பப்போ நடக்கிறது வேண்டிய திரவியங்கள், பொருள், பணம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து, மனுஷா தயவு எல்லாம் ஒன்றுன்னா அந்த நேரத்தில் தான் எப்படி வரும்? அதுதான் கடன்னு பேர். அது எதிர்பார்ப்புகள். அந்த கடனுக்கு காரணமாக குரு அவரே பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த கடன் பாக்கியமாகணும். கடன் வாங்கினா வீடு கட்டணும், கடன் வாங்கினா இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும், கடன் வாங்கினா நிறைய வேலைக்கு ஆட்கள் வைக்கணும், கடன் வாங்கினா நம்ம சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் டூரெல்லாம் போகணும், கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணணும். அப்படி கடன் வாங்கி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட், அது எல்லாம் கடன். ஏன்னா எதிர்பார்ப்புகளுக்கு வரும்போது நமக்கு கையில் பணம் ரொட்டேஷன் பணம் இருக்காது. நம்ம வருமான ஜீவனங்கள்லாம் அவ்வளோதான். அது விருத்திக்கு வரணும். விருத்திக்கு வந்து டெபாசிட்டாக இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்பப்போ பண்ணணும். எவ்வளோ பண்ணுவீங்க? எவ்வளோ பேர் பண்ண முடியும்? நாளைக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்ப்பாங்களா? வீடு கட்டுறது எதிர்பார்க்குறது, சொத்து பத்து வாங்குறது எதிர்பார்க்குறது, வியாதி வரும் செய்யணும், இந்த பிரச்சனைகள் வரும் சமாளிக்கணும், கொள்வது முன்னாடியே பணம் சேர்த்து பண்ணணும். யோசிச்சு பாருங்கள். அதனால் வியாபாரத்தை இது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதிசயம் சமாளிக்கணும், லாஸை இது பண்ணணும். இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள். நம்ம எவ்வளோ ஓகோன்னு வாழக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த மாதிரி இடையூறுகளாக இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரன் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஐடியா மூட கொடுக்குறது. அதனால் அவருக்கு இதை பற்றி கவலையே விடாது. அப்படி மாற்றி போட்டு இப்படி மாற்றி போட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய தந்திரம் சந்திரனுக்கு தான் இருக்குது. அதனால் கடகராசி சொல்லக்கூடிய ராசியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு தூக்கி வீட்டிலே வச்சுட்டார். இப்போ குரு மேலே 12ஆம் வீட்டு அயனசேனம் போகத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, அங்கேருந்து போயிட்டு பார்வை இங்கே பார்க்கும்போது இந்த மாதத்தில் குருவினுடைய புதன் குரு ராசி பரிவர்த்தனை பார்வை, குருவினுடைய சப்தம பார்வை, சமசப்தம பார்வை சூரியன், குருவினுடைய சமசப்தம பார்வை சுக்கராச்சாரியர். முக்கியமாக குருக்கு வேண்டிய அடியாள் யாருன்னா பிஏ, யாருன்னா செவ்வாய் தான் வாலண்டியர் நம்பர் 1 சர்வீஸ் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள் சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கு. வர சந்திரன் எவ்வளோ பணம் போடாமலே ரொட்டேஷனில் பணம் காண்டாடுவான். மூளையை பயன்படுத்தி அப்படி போட்டு இப்படி போட்டு பணம் சம்பாதிச்சு இது கமிஷன் வியாபாரம்லாம் கூட எல்லாம் பண்ணலாங்க. அந்த அட்வைஸராக போகக்கூடியவர், பிஸ்னஸ் மேன். ஒரு பைசா போடாமலே ரொட்டேட் பண்ணக்கூடிய அவர் தான் அவர் அந்த. அதனால் மெயின் இந்த அளவுக்கு மூளை பயங்கரம். இந்த இடத்துல போட்டு இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் ஷேர் மார்க்கெட் டிரான்ஸ்போர்ட்னால் சந்திரன் முக்கியம். அந்த ஐடியா இல்லைன்னு அதாவது கலைஞர்கள் வெளிகள் எல்லாத்தையும் சந்திரன் முக்கியம். ஒரு ஸ்தாபனம் பண்ணணும்னு சலுகைகள்னால் சந்திரன் தொடர்பு இல்லாத முடியாது. ஏன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸு அமோகமாக உங்களுக்கு ஆதரவு வரணும்னா சந்திரன் தயவு முக்கியம். இப்படிப்பட்ட கடக ராசி நேயர்களுக்கு எந்த காலத்தில் கஷ்டம் வரும் சொல்லி பார்க்கலாம். கஷ்டம் வந்ததுன்னா அதை மற்றவங்க பார்த்து இவருக்கு கஷ்டம் வந்துட்டு சொல்லிட்டு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. அதான் கடன்.
கடகத்துக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், நுனிப்புல் மேஞ்சி இருப்பார். அது வேடிக்கை. அதனால் கடகத்தில் பொறுத்த வரைக்கும் சப்தமாய சனீஸ்வரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தா கூட 8ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஒரு சௌரியம் என்னென்னா ராகுவோட குருவுடைய பார்வை கிடைக்கும். 2ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்துருக்காரு. குடும்பத்தில் போய் கேது உட்காந்துருக்காரு. பக்தி பிரேம நயம் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பார்வையை குருவனுடைய பார்வை இங்கேருந்து அவர் பார்க்குறாரு, கேது பார்க்குறாரு. இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அதே மாதிரி சுக்கராச்சாரியர் கூடவெல்லாம் சுக்கராச்சாரியர் யார்? லாபாதிபதி. அவர் கூட யார் இருக்கார்? சுக்கரன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இருக்கார். அப்போது 9 10க்குரியவர் 9 குரு தொடர்பு 9ஆம் வீட்டு அந்த குரு தொடர்புக்கூடிய தொடர்பை அந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் தொடர்பு கொள்கிறாரு. 12ஆம் வீட்டு சுக்கரன் தொடர்பு கொள்கிறார். அதே சுக்கரன் 4ஆம் வீட்டு அதிபராக இருக்கார் சுகஸ்தானத்துக்கு இல்லையா, கடகத்துக்கு. எப்பேற்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ 6ஆம் வீட்டு அதிபரானோ அது ப்ரொமோஷனில் விருத்திகர மாதிரி தான் வச்சுருப்பார், பாக்கியம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் ஒரு கோர்வையாக வந்து நமக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு காலத்தில் இந்த கால அமைப்பு நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு நவகிரக நாயர்களே ஒன்றா அமைக்க வச்சு சூழல் ஏற்படுத்தி உண்டா வச்சுக்கோ சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நல்லாங்காலத்திலேயும் செயல்படக்கூடிய புத்தியை பயன்படுத்தி செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு மைக்கு அறிவு ஜாஸ்தி அவங்களுக்கு. அது ஏன்னா அது சந்திர வீடு புத்தி, அது அது விஷமத்தனான புத்தி இருக்கலாம், எப்படி என்ன இருக்கலாம். தன்னை காப்பாற்றிக்கிறவனு எப்படி என்ன செயல்படணும். இந்த பிரம்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இரண்யகசிபுட்ட ஆமாம் பண்ணு அப்படின்னு தலைப்பிட்டார். அதே மாதிரி தான் அந்த சந்திரா இருக்கணும். அந்த ராஜ தந்திரத்தில் நிபுணர் அப்பேற்பட்டவர். ஸோ நேரு கடகராசி நான் சொல்லியிருக்கேன். என்றைக்காவது நேரு கோபத்தால் பேசி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ புத்தி இருந்தால் நாடை எவ்வளோ பாழாக்கிட்டார் பாருங்களா. தன் சௌரியத்தை உண்டாக்கிட்டார். இதுக்கு சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் சால்வேஷன்றது எதிர்பார்க்காமலே எல்லாம் முடிஞ்சிடும். அதுவே சால்வே பண்ணிக்கும். பிரச்சனைகளே இருக்காது. பிரச்சனைகள் இருக்குன்னா போகாத ஊருக்கு தோறன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதம் தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லை. ஏதாவது பணம் எதிர்பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் போஸ்ட்டுன்னா தானாக கிடைக்கும், டிலேவே ஆகாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்தாபனம் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் அது பார்ட்னர் பிஸ்னஸ்ஸு புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறது அதனால் கூட்டாளிகள் அமைப்பு நல்லபடியாக இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த அமைப்பெல்லாம் ஒழுங்காக வரும். வெளியோர் வழக்கங்கள்லாம் உங்களுக்கு ஒருங்கத்த நிலையில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு சிறப்பாக அமையும். அப்பேற்பட்ட நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு உறவுகள்லாம் மூஞ்சி தூக்காமல் சந்தோஷமாக உங்களை பின்னாடி பல்ல அழிச்சிட்டு வரக்கூடிய அளவு தான் இருக்குது. ஒரு குறையும் இல்லை, குறையில்லாத ஒரு நிலைமை உண்டாகிரு. பகவானுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.